சரி, படிக்க ஆரம்பிக்கலாமா? அடுத்த சப்ஜெக்ட் என்ன? தமிழ். தமிழ் பேஜ் நம்பர் 34 இருக்கா? அதில் என்ன பட சொல்லியிருக்காங்க? தொடர் அமைத்தல். தொடர் அமைத்தல். சரி, பாடப்பகுதியை வாசித்து கதையை கூறுங்கள். பழங்களை குறித்து தாய் ஈயும் குட்டியையும் உரையாடியவற்றை குறிப்பிடுங்கள். தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி தந்திருக்காங்களா உனக்கு? எழுதலையா? எடு பார்ப்போம். நான் அரைக்குள்ளே அங்கே போயிட்டு வந்துட்டேன். அங்கே போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு. வர வழியில் டிராஃபிக் ஆகிட்டு, அதனால் வர முடியல. நான் அதை எழுதவே இல்லை. சரி, வீட்டு தோட்டத்தில் விளையும் பழங்களை எழுதுங்கள். வீட்டு தோட்டத்தில் என்னென்ன பழங்கள்லாம் விளையும்? மாங்காய், மாம்பழம். பழங்கள் தான் கேட்டிருக்காங்க, காய் இல்லை. மாம்பழம். வேற? கொய்யாப்பழம். அடுத்து ரம்பூட்டாப்பழம். சப்போட்டா. வேற என்ன பழம் உனக்கு தெரியும் தோட்டத்தில் விளையக்கூடியது? பைனாப்பிள். தர்பூசணி வைக்கலாம். பப்பாளி விளையும். சரி, ஈக்கள் பேசியதை கேட்ட யாமினி எடுத்த முடிவை குறிப்பிடுங்கள். யாமினி என்ன முடிவெடுத்தா ஈ பேசினதை வச்சு? யாமினி என்ன செஞ்சான்னா, யாமினி பழங்களை கழுவி உண்பேன் என்று முடிவெடுத்தாள். ஏன் பழங்களை கழுவி சாப்பிட்ணும்? ஏன்னா அதில் கொஞ்சம் தூசி இருக்கும். அதுக்கு சொல்லுங்க. அப்புறம் இந்த பழங்களில் குறித்து தாய் ஈயும் குட்டியையும் உரையாடியவற்றை குறிப்பிடுங்கள். அப்போ தாயையும் குட்டியையும் என்ன பேசுதுன்னு பார்ப்போம். நாம் எதைத்தான் உண்பது என சோர்வாக கேட்டது குட்டி. வா, இந்த வீட்டு தோட்டத்தில் மருந்து போடாமல் விளைந்துள்ள சப்போட்டா, பப்பாளி, கொய்யாப்பழங்களை நாம் உண்ணலாம் என்றது தாய். நல்ல வேளை எனக்கு இதையெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். மனிதர்கள் உண்ணும் காய்கறிகள், கீரைகள், பழங்களை எல்லாம் நன்றாக கழுவி உண்ணுகிறார்களோ இல்லையோ என்றது குட்டி. கவலையுடன் ஈக்கள் பறந்தன. இந்த பாடத்தை உனக்கு சொல்லி தந்தாங்களா? தரலையோ? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது காய்கறிகள், பழங்கள்லாம் அழுக்கு இருக்கும், அதில் மருந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ அதனால் என்ன செய்யணும்? கழுவிட்டு தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதை தான் அந்த ஈ சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து, நீங்கள் பழங்களையும் காய்கறிகளையும் எவ்வாறு சாப்பிடுவீர்கள்? கலந்துரையாடி எழுதுங்கள். சரி, நீ பழங்களையும் காய்கறிகளையும் எப்படி சாப்பிடுவ? நல்லா கழுவி தானே சாப்பிடுவ? அதுதான் கேட்டிருக்காங்க. பாடப்பகுதியில் வரும் வினா வாக்கியங்களை கண்டுபிடித்து எழுதுங்கள். வினா வாக்கியம் என்னெல்லாம்? வினான்னா என்னது? என்ன, எப்படி, ஏன், யார், எங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்.
அதெல்லாம் தான் என்னது வினா வாக்கியம். வினா வாக்கியம். அதில் வந்து இப்போ இதில் என்னது நாம் எதைத்தான் உண்பது அப்படின்னு குட்டியை கேட்டுச்சுல்ல. நம்ம எதைத்தான் சாப்பிட்றது அப்படின்னு கேள்வி கேட்கா அது வந்து என்னது வினா வாக்கியம். இப்போ யார்கிட்ட உன்னை கேட்கோம்னா அதுதான் என்னது வினா வாக்கியம். இன்னைக்கு உனக்கு என்ன ஹோம்ஒர்க்கு அப்படின்னு கேட்டால் அது என்னது வினா வாக்கியம். புரிஞ்சுதா? வினான்னா என்னது கேள்வி, கொஸ்டின். புரிஞ்சுதா? அப்போ அங்கே இந்த மாதிரி கேள்விக்குள்ள வாக்கியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை சொல்லுவாங்க. அதை நீ என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரி, இந்த பாடத்தை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்ப்போம்னு. கழுவி இப்போ முடிஞ்சிடும். காய்கறி கடையில் அம்மா காய் வாங்கி கொண்டிருந்தார். காய் வாங்கி கொண்டிருந்தார். யாமினி ஒரு வெண்டைக்காயை கையில் எடுத்தார். நன்றாக துடைத்து சாப்பிடு என்றார் அம்மா. அம்மா வெண்டைக்காயை துடைக்க தொடங்கியவள் அருகில் பேசும் குரல் கேட்டு உற்று கவனித்தாள். அம்மா பசிக்கிறது என்று ஒரு ஈ தன் அம்மாவிடம் கூறியது. என்னுடன் வா உனக்கு உணவை தேட கற்றுத்தருகிறேன் என்று தாய் ஈ கூறியது. யாமினி வியப்புடன் ஈக்களை தொடர்ந்தாள். ஈக்கள் அருகில் உள்ள பழக்கடையில் நுழைந்தன. இதுதான் பழக்கடை. முன்பெல்லாம் இங்கே வந்துதான் விருப்பம் போல பழம் தின்போம். ஆனால் இப்போது அது முடியவில்லை என்று தாய் சோகமாக சொன்னது. ஏன் அம்மா யாராவது நம்மை அடிப்பார்களா என்றது குட்டி. இல்லை இப்பொழுது இருக்கும் பழம் காய்கறிகளை நாம் அப்படியே சாப்பிட முடியாது என்றது தாய். ஐ மாம்பழம் பார்க்க அழகாக இருக்கிறதே. இதை சாப்பிடலாமா என்றது குட்டி. வேண்டாம் இந்த மாம்பழங்கள் கார்பைடு கற்கள் போட்டு பழுக்க வைத்தவை. இதை அப்படியே உண்டால் வயிறு கெட்டு போகும். தண்ணீரில் உப்பு போட்டு ஊற வைத்து பல முறை கழுவிதான் உண்ண வேண்டும் என்றது தாய். குட்டி திராட்சை குலையை காட்டி அம்மா அந்த பழத்தையாவது உண்ணலாமா என்று ஏக்கமாக கேட்டது. திராட்சையா இது மாம்பழத்தை விட கெடுதலானதே. திராட்சை கொடியில் காயாக இருக்கும் பொழுதே மருந்தில் மூழ்க வைக்கிறார்கள். அப்போதுதான் விரைவில் பழுக்குமா. ஒரு மணி நேரமாவது காம்பை எடுக்காமல் ஊற வைத்து கழுவித்தான் உண்ண வேண்டும். நமக்கு யார் கழுவி தருவார்கள் என்றது ஈ. குட்டி ஆப்பிள் பழத்தை காட்டி அப்படி என்றால் இந்த பழத்தை உண்ணலாமா என்று கேட்டது. அதை ஏன் கேட்கிறாய்? ஆப்பிள் பழபழன்னு இருப்பதற்காக மெழுகு தோய்த்து வைக்கிறார்கள். அந்த ஆப்பிளை தோலுடன்
தோலுடன் உண்ணக்கூடாது. உண்ணக்கூடாது. இவை மட்டும் இல்லை. இவை மட்டும் இல்லை. இங்கு பெரும்பான்மையான பழங்கள் மருந்து தெளிக்கப்பட்டவையே என்றது தாயி. நாம் எதைத்தான் உண்பது எனக்கு என்று சோர்வாக கேட்டது. குட்டி வா, இந்த தோட்டத்தில் மருந்து போடாமல் விளைந்துள்ள சப்போட்டா, பப்பாளி, கொய்யாப்பழங்களை நாம் உண்ணலாம் என்றது தாய். நல்ல வேளை எனக்கு இதையெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். மனிதர்கள் உண்ணும் காய்கறிகள், கீரைகள், பழங்களை எல்லாம் நன்றாக கழுவி உண்ணுகிறார்களோ இல்லையோ என்றது குட்டி. கவலையுடன் ஈக்கள் பறந்தன. அதிர்ந்து போன யாமினி முதலில் இதை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லப் போகிறேன். நானும் இதை கழுவி உண்பேன் என்று எண்ணியவாறு அம்மாவுடன் வீட்டுக்கு சென்றாள். வெண்டைக்காயை நன்கு கழுவி தின்றாள். புரிஞ்சுதா? இந்த பாடம் நல்லா இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? இனிமே நீ நல்லா பழங்களை கழுவி தான் என்ன செய்யணும்? பழங்கள், காய்கறிகளெல்லாம் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஏன்னா அதில் மருந்து அடிச்சிருப்பாங்க, அழுக்கு இருக்கும், கிருமி இருக்கும், காற்றுல இல்லை தண்ணியிலலாம் என்ன இருக்குது? கிருமிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த காய்கறிகளில் இருக்கும். அதை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு என்ன வரும்? நோய் வரும். புரிஞ்சுதா? அதனால் என்ன செய்யணும்? நல்லா கழுவி உப்பு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடணும். கழுவிட்டு சாப்பிடணும். சரியா? நாளிலேருந்து அப்படி செஞ்சிருவியா? வெரி குட். சூப்பராக படித்தாச்சு இன்னைக்கு. குட். பாய் சொல்லிடு. பாய்.